எல்லாரும் அந்த பரமஹம்ச யோகி அந்த புக்கை படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரே இருக்குது. அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சித்தி கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயமும் இருக்குது. அது ப்ரூவும் ஆகியிருக்கு. அதை தேடி அவர் எல்லா இடத்துக்கும் பிரயாணம் செஞ்சார். ஒருத்தவங்களுக்கு அவர் முஸ்லீமு. அவருக்கு ஒரு சித்தி முனிவர் கொடுத்தாரு. என்ன சித்தினா, அவர் என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைச்சிடும். அந்த சித்தியை வச்சு அவர் நல்ல விதத்தில் பயன்படுத்தாமல் தீய விஷயங்களுக்காக பயன்படுத்தினார். எப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்கன்னு சாப்பாடு அதிகமாக உட்காந்த இடத்துலேருந்து இதெல்லாம் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டாரு. அந்த மந்திரம் போட்டோன்னே எல்லாமே கிடச்சிருச்சு. ஜீபும்பா மந்திரம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான், நடந்திருக்கு. புக்கை படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே ஒருத்தருக்கு சாப்பாடு எதுவுமே தண்ணி சாப்பாடுலாம் இல்லாமல் உயிர் வாழ்ந்துருக்காங்க. வெறும் சூரிய ஒளியை மட்டும் உட்கொண்டு அப்படி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அது ஒரு சித்து. அந்த அந்த மாதிரி கிடச்சிருக்கு. அவங்கெல்லாம் ஒரு சில பேர் நல்ல விஷயங்கள் பயன்படுத்தினால அது நல்லதாக அமைஞ்சிருது.